சார் இப்போ கூட்டு மரணம்ன்றது வந்து எல்லா வருஷமும் நடக்கும். இது எந்த காலகட்டத்தில் நடக்குன்றது தான் கணக்கு. எல்லா வருஷத்துலயும் கூட்டு மரணங்கள் நடக்கும், விபத்துகள் நடக்கும், இயற்கை அசம்பாவிதம் நடக்கும். இது எந்த மாதம் நடக்கும், எந்த டைம் நடக்குன்றது தான் கிரகம் நமக்கு உணர்த்தும். சரிங்களா? இது 2023 கிடையாது. ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எந்த காலகட்டம்ன்றது அந்த சூரியன், சனி, ராகு, செவ்வாய் இதெல்லாம் சம்மந்தப்படும்போது கூட்டு மரணம் நடக்கும். ஸோ எந்த மாதம் இந்த கிரகங்கள்லாம் மீட் பண்ணுதோ அப்போல்லாம் அந்த மரணம் நடக்குன்றது ஒரு பொது விதி. அதே மாதிரி 2025லயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க லாக்டவுன் வரும் சொல்லியிருந்தாங்க. ஆமா, மறுபடியும் கொரோனா வந்து கொரோனா மாஸ்க் வரும். எல்லாம் போடணும். ஜூன், ஜூலைலாம் ஒரு லாக்டவுன் வரும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி நம்ம இதே வாராயிட்டில சொல்லிட்டு போனோம். ஸோ அது மாதிரி ஒண்ணு நடக்காதுன்னு சொல்லிட்டு போனோம். இந்த 2025ல என்ன நடக்க சொன்னாங்கன்னா, ஒண்ணு கொரோனா வந்து லாக்டவுன் சொன்னாங்க. 2வது வேற்றுக்கிரகவாசி ஏலியன்ஸ் வரும்னு சொன்னாங்க. அடுத்து 3ஆம் உலகப் போரும்னு சொன்னாங்க. இது எல்லாமே நம்ம வாராய்ச்சியாளர் சொல்லிட்டு போனோம். இதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு. ஸோ அதேபடி எதுவுமே நடக்கல. ஓகேங்களா? எது நடக்கும், நடக்கூடாதுன்ற முடிவு பண்ண போறது நம்ம கிடையாது. கிரக சேர்க்கைகள். ஸோ எல்லா வருஷத்துலயும் எல்லாம் நடக்கும். அது எந்த காலம் நடக்குன்றதான் ஜோதிடர்களாகிய நம்மள மாதிரி இந்த உலகியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி பண்றவங்க அப்பப்போ சொல்லுவோம். என்னோட முகநூலில் தொடர்ந்து போட்டுன்னு வருவேன். குறைஞ்சது 15 நாள் முன்னாடி போட்டுருவோம். 15 days பிஃபோர் போட்டுருவோம் போஸ்ட். இன்னொரு விஷயம் நடக்கும், இந்த மாதிரி விஷயம் நடக்குன்றது. இப்படிதான் ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியும்.